நாளில் கவனமீர்த்த செய்திகளை பார்க்கலாம். ராயல் என்ஃபீல்டு மோட்டார் சைக்கிள்களை இனி ஆன்லைனிலும் வாங்கலாம். ராயல் என்ஃபீல்டு நிறுவனமும் பிளிப்கார்ட் நிறுவனமும் இணைந்து 350cc பைக்குகளை ஆன்லைனில் விற்பதற்கான ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளன. இந்த ஒப்பந்தத்தின்படி ராயல் என்ஃபீல்டின் அனைத்து 350cc மாடல் மோட்டார் சைக்கிள்களையும் பிளிப்கார்ட் தளத்தின் மூலமாக ஆர்டர் செய்து வாங்கலாம். பெங்களூரு, குருகிராம், கொல்கத்தா, லக்னோ மற்றும் மும்பை ஆகிய 5 நகரங்களில் உள்ள வாடிக்கையாளர்களுக்கு இந்த வசதி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. விரைவில் சென்னை உள்ளிட்ட பிற நகரங்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய கடலோர காவல்படையில் அதிநவீன ஆடம்யா ரோந்து கப்பல் சேர்க்கப்பட்டுள்ளது. 51 மீட்டர் நீளமுள்ள இந்த கப்பல் மேக் இன் இந்தியா திட்டத்தின் மூலம் உருவாக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள 60% அதிகமான பாகங்கள் அனைத்தும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டவை. ஆடம்யா வரிசையில் 8 கப்பல்கள் உருவாக்கப்படுகின்றன. அதில் முதல் கப்பல் முறைப்படி இந்திய கடலோர காவல் படையில் இணைக்கப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் உள்ள பக்ரம் விமானப்படை தளத்தை மீண்டும் தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டுவரும் முயற்சிகளை அமெரிக்கா மேற்கொண்டுள்ளது. பக்ரம் தளம் சீனாவின் அருகில் உள்ளதால் அங்கிருந்தவாறு அந்நாட்டின் ராணுவ நகர்வுகளை கண்காணிக்க முடியும் என அமெரிக்க அதிபர் கருதுகிறார். ஆப்கானிஸ்தானில் 20 ஆண்டுகளாக முகாமிட்டிருந்த அமெரிக்க படைகள் கடந்த 2021ஆம் ஆண்டு தாயகத்திற்கு புறப்பட்டுச் சென்றன. அப்போது பக்ரம் விமானப்படை தளத்தை தாலிபான் அரசிடம் அமெரிக்க படைகள் ஒப்படைத்துச் சென்றன. அமெரிக்காவின் டல்லாஸ் நகரத்தில் உள்ள விமான நிலையங்களில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக 1800க்கும் மேற்பட்ட விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. டல்லாஸ் நகரத்தில் உள்ள 2 விமான நிலையங்களிலும் எதிர்பாராத விதமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டது. இதனால் 1800க்கும் அதிகமான விமானங்களின் சேவை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டது. தொலைத்தொடர்பு சாதனங்கள் செயலிழந்ததே இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. வீட்டுக்குள்ளேயே எலிகள் மூலமாக பரவும் கேபிலேரியா ஹெபடிகா என்ற ஆபத்தான நூல் புழுவினால் ஒருவர் பாதிக்கப்பட்ட சம்பவம் சென்னையில் பதிவாகியுள்ளது. மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட சென்னையில் இந்த பாதிப்பு சுகாதார அபாயமாக கருதப்படுகிறது. எலிகளின் கல்லீரலில் உயிர் வாழும் இந்த நூல் புழுக்கள் எலிகளை தின்னும் பூனைகள் அல்லது நாய்கள் மூலமாக அடுத்தடுத்து பயணித்து பரவுகின்றன. பயணத்தில் மண்ணிலோ தண்ணீரிலோ கேபிலேரியா நூல் புழுக்கள் சென்று சேர்கின்றன. இந்த நீரை குடித்தால் மனிதர்களின் உடலுக்குள்ளே நுழையும் கேபிலேரியா ஹெபடிகா புழுக்கள் கல்லீரலை சென்றடைந்து அங்கு வளர்ச்சி பெறுகின்றன. கல்லீரலை செயல் இழக்கச் செய்து அதிக இரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தி காய்ச்சல், வயிற்றுவலி, வாந்தி, கல்லீரல் பெரிதாகுதல் போன்ற பாதிப்புகளை கொடுத்து மரணம் வரைக்கும் அழைத்து செல்வதாக மருத்துவர்கள் கூறுகிறார்கள். இந்தியாவில் 8 மாநிலங்களிலும் அமெரிக்கா, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து போன்ற வெளிநாடுகளிலும் இந்த ஆபத்தான புழுக்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இவை பரவாமல் தடுக்க சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதும் விழிப்புணர்வு மற்றும் பொது சுகாதார நடவடிக்கைகளை மேற்கொள்வதும் அவசியம் என்பது மருத்துவர்களின் அறிவுரை. பெற்றோருடன் இருக்கலாம் என்று கனடாவிலிருந்து இந்தியாவுக்கு வந்தேன். ஆனால் இங்குள்ள சூழலால் மீண்டும் கனடாவுக்கே திரும்பிவிடலாம் என்று முடிவெடுத்து விட்டேன் என்று குஜராத் இளைஞர் ஒருவர் சமூக வலைதள பகிர்வு வைரலாகியுள்ளது. காற்றின் தரம் மிக மோசமாக உள்ளது. கடையில் சென்று சாப்பிடலாம் என்றால் உணவுகள் சுகாதாரமற்றவையாக உள்ளன. போக்குவரத்து ஒழுங்கற்று இருக்கிறது. சமூக போட்டி, ஆடம்பர மோகம் மற்றும் சாதி வேறுபாடுகள் என ஒவ்வொன்றும் பெரும் மன அழுத்தத்தை தருகிறது. நம் சம்பாத்தியத்துக்கு அவ்வளவு வரி விதிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கான சேவைகள் கிடைப்பதில்லை. உண்மையில் இந்தியா எங்களுக்கானது அல்ல, கனடாவுக்கே திரும்புகிறோம் என்று அவர் பதிவிட்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் பன்னாவில் வைரம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்த பழங்குடியின பெண்ணுக்கு ஒரே நாளில் பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 வைரங்கள் கிடைத்துள்ளன. ராஜ்பூர் கிராமத்தைச் சேர்ந்த பழங்குடியின பெண் வினிதா கோண்ட் குழுவாக சென்று வைரம் தோண்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார். அப்போது அவர் 1.48 கேரட், 20 சென்ட் மற்றும் 7 சென்ட் என 3 வைரக்கற்களை கண்டெடுத்திருக்கிறார். இந்த வைரங்கள் ஏலம் விடப்பட உள்ள நிலையில் ஏலத்தொகை பல லட்சம் ரூபாயை தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தேசத்தின் கனவு திட்டங்களில் ஒன்றான மும்பை அகமதாபாத் புல்லட் ரயில் திட்டத்தில் பல சவால்களுக்கு பிறகு முக்கிய பணி முடிவடைந்திருக்கிறது.
ஷில்பாடா மற்றும் கன்சோலிக்கு இடையே உள்ள 4.88 கிலோமீட்டர் சுரங்கப்பாதை பணிகள் முழுமையாக நிறைவடைந்துள்ளன. 21 கிலோமீட்டர் நீளமுள்ள ஒரு பெரிய நிலத்தடி பாதையின் ஒரு பகுதி. இந்த பணியின் வெற்றி இந்தியாவின் முதல் புல்லட் ரயில் திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தியுள்ளது. மீதமுள்ள பணிகள் விரைவில் முடிந்து புல்லட் ரயில் மிக வேகமாக ஓடுவதற்கான பாதை அமைக்கப்படும் என்று அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். மும்பையில் மோனோ ரயில் சேவைகள் இன்று முதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளன. நாட்டின் வர்த்தக தலைநகரான மும்பையில் செம்பூரிலிருந்து ஜாக்கப் சர்க்கிள் வரை மோனோ ரயில் இயக்கப்படுகிறது. அண்மையில் பொழிந்த பெருமழையின் போது மின்சார ரயில் மற்றும் பேருந்து சேவைகள் பாதிக்கப்பட்டதால் மோனோ ரயிலில் கூட்டம் திடீரென அதிகரித்தது. இதனால் மோனோ ரயில் நடுவழியில் நின்றுவிட்டது. இதுபோன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காணவும் மோனோ ரயில் சேவையை மேம்படுத்தவும் தற்காலிகமாக சேவையை நிறுத்த தீர்மானித்து மகாராஷ்டிரா மாநில அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. தந்தையின் இறுதிச் சடங்கை முடித்த கையுடன் ஆசிய கோப்பை கிரிக்கெட்டில் விளையாடுவதற்காக அணியில் இணைந்த இலங்கை கிரிக்கெட் வீரர் துனத் வெல்லாலகேவின் செயல் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அவரது தந்தை சுரங்கா மாரடைப்பு காரணமாக காலமானார். அதே தினத்தில் வெல்லாலகே ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக போட்டியில் விளையாடினார். போட்டி முடிந்த பின்னரே தந்தையின் மறைவு குறித்து அவரிடம் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நாடு திரும்பிய அவர் தந்தையின் இறுதிச் சடங்கை முடித்த கையுடன் பங்களாதேஷ் அணியுடனான போட்டிக்காக மீண்டும் அணியில் இணைந்தார். ஒரே டெஸ்டில் எதிரணியின் 20 விக்கெட்டுகளையும் வீழ்த்தக்கூடிய ஆற்றல் படைத்த வீச்சாளர்கள் வெஸ்ட் இண்டீஸ் அணியில் இருப்பதாக அந்த அணியின் பந்துவீச்சு பயிற்சியாளர் டேரன் சம்மி தெரிவித்துள்ளார். இந்திய அணியுடனான 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரை குறிப்பிட்டு அவர் இதனை தெரிவித்தார். நியூசிலாந்து அணி கடந்த ஆண்டு இந்தியாவில் 3-0 என்ற கணக்கில் வெற்றி பெற்றது. அதேபோல் வெஸ்ட் இண்டீஸ் அணியும் உத்வேகத்துடன் விளையாடி 42 வருட காத்திருப்பை முடிவுக்கு கொண்டுவரும் என்றும் சம்மி நம்பிக்கை தெரிவித்தார். பிரிட்டனின் வெளிநாட்டு உளவு அமைப்பான MI6 ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளில் உளவு பார்க்கவும் உளவாளிகளை பணியமர்த்தவும் சைலண்ட் கொரியர் என்ற ரகசிய டார்க் வெப் போர்ட்டலை தொடங்கியுள்ளது. டார்க் வெப்பின் அடையாளத்தை வெளிப்படுத்தாத தன்மையை பயன்படுத்தி வெளிநாடுகளில் இருப்போர் தங்களிடம் உள்ள பயங்கரவாதம் அல்லது உளவு தகவல்களை பாதுகாப்பாக பகிர இந்த போர்ட்டல் உதவும். டோர் பிரவுசர் மற்றும் VPN-ஐ பயன்படுத்தி தனிப்பட்ட விவரங்கள் தெரியாமல் இந்த தகவல்களை அனுப்பலாம். யுக்ரைன் போரின் பின்னணியில் ரஷ்யாவின் உளவு முயற்சிகளுக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. MI6 உளவு அமைப்பு ஜேம்ஸ் பாண்ட் படங்களின் மூலமாக உலக புகழ் பெற்றவை என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டான்ஃபோர்ட் மற்றும் ஆர்க் இன்ஸ்டிடியூட் ஆராய்ச்சியாளர்கள் இணைந்து உலகின் முற்றிலும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தால் உருவாக்கப்பட்ட வைரஸ் மரபணு தொகுப்பை வடிவமைத்திருக்கின்றனர். இந்த வைரஸ் மரபணு தொகுப்பு பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் திறன் கொண்டது. மரபணு தொகுப்புகளை AI மூலம் வடிவமைக்கும் இந்த புதிய சாதனை உயிரி தொழில்நுட்பத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலாக பார்க்கப்படுகிறது. எதிர்காலத்தில் இந்த தொழில்நுட்பம் நுண்ணுயிர் எதிர்ப்பு மருந்துகள் மற்றும் பிற சிகிச்சைகளை உருவாக்க உதவும் என எதிர்பார்க்கப்படுகிறது.